Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பதவிக்காக எதிர்க்கட்சி சேர்ந்தவங்களை கொலை செய்யற அளவுக்கு திமுகவினருக்கு பதவி தலைக்கேறிச்சா அப்படின்னு கேள்விகளை கேட்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 26 மட்டும் இல்லங்க, 31, 36, 41, 46 வரை அதுக்கப்புறம் கூட எங்களுடைய ஆட்சி நீளும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவிச்சிருக்காரு. ஐயா, நீங்க வாரிசு அரசியல சொல்லல அப்படின்னு மக்கள் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. வீடியோல பார்க்கலாம். நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணீங்களே, எப்ப அந்த 500 கோடியா நிலுவைத் தொகை தரப்போறீங்கன்னு கேட்டு விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். நடிகர் ஸ்ரீகாந்தனுடைய கைதை தொடர்ந்து போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல கிருஷ்ணாவையும் கைது செய்திருக்கிறது காவல்துறை அடுத்த கைதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கிறதுக்காக தனி பிரிவை உருவாக்கி ஏற்கனவே இருக்கு, ஆனா சில பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். கருணாநிதி பாணியில் இறுதி வரை நான் தான் தலைவராக தொடருவேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் இன்று தடாலடியாக ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. முழுமையான விவரங்களை வீடியோல பார்க்கலாம். இதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு அரசியல் கொலை. அதிமுக நிர்வாகி பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை திமுக நிர்வாகி கருணாகரன் என்பவர் லாரி ஏத்தி கொலை பண்ணிட்டாரு. அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது. இந்த ஜெகபர் அலி எப்படி லாரியால மோதப்பட்டு கொல்லப்பட்டாரோ, புதுக்கோட்டையில் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மரணம் நடந்திருக்கு. இதை வச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டிருக்காருன்னா, இதுவும் தனிப்பட்ட கொலைன்னு சொல்ல போறீங்களா? ஏன்னா எல்லா கொலையும் அப்படித்தானே சொல்லுவாங்க. நாம் தமிழர்ல ஒருத்தர் வெட்டி கொண்டாங்க, அப்பவும் அதே தான் சொன்னாங்க. அப்போ செல்லூர் பாலர்கள் கூட சொன்னாரு, நம்ம ஆளுங்களாம் வாக்கிங் போகாதீங்கப்பா, அப்புறமா இடைத்தேர்தல் போகுது அப்படின்லாம் கூட ஒரு நகைச்சுவையா சொன்னாரு. அந்த மாதிரியான கொலைகள் எல்லாத்தையுமே தான் தனிப்பட்ட கொலைங்க, தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்தது அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்க. இது தனிப்பட்ட கொலை இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. அதானே? ஆமா, இது தனிப்பட்ட கொலையா? இதையும் தனிப்பட்ட கொலைன்னு சொல்ல போறீங்களா? அது மட்டும் இல்ல, திமுகவினருக்கு எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களை பதவிக்காக கொள்ளக்கூடிய அளவுக்கு பதவி வெறி தலைக்கேறிச்சா, இந்த விஷம் தலைக்கேற மாதிரி ஏறி போச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். ஓகே, கொலை பண்ணா பதவியா? இப்படி எனக்கு புரியல. ஆமா, இது ஒரு பதவி பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நான் அப்படி கேக்குறேன்னா, இப்போ இவங்க அதிமுக இருக்காங்க, இவங்க திமுக இருக்காங்க. இவங்களை கொண்டுட்டு அந்த பதவிக்கு நம்ம வர முடியாது. ஏன்னா அவங்க அதிமுக இருக்காங்க, அந்த பதவிக்கு திமுக வர போட்டி போட்டி இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிடலாம்ல, அப்படி ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, இந்த உள்ளூராட்சி, இந்த உள்ளாட்சி நிர்வாகிகள் அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. அதனால இந்த மாதிரியான வேலைகளை திமுகவினர் ஏன் தொடர்ந்து செய்யறாங்க? ஆளுங்கட்சினாலே கொலை செய்யற தைரியம் வந்துருமா? இப்படி பல கேள்விகள் வந்திருக்கு. கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுக்கடுக்காக கேட்டு, இன்னும் 1 வருஷம் இருக்கு ஐயா, எல்லாரும் நீங்க உங்களுடைய உசுரை பாதுகாத்துக்கங்க, 1 வருஷம் இருக்கு, முடிச்சிட போறாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டாலின் ஐயா என்ன தெரியுமா கேட்பாரு, ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க? ஐயா, கொலை நடந்துட்டு இருக்கு, உசுறு போயிட்டு இருக்கு, ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க? ஐயா, கொலை பண்றது உங்க கட்சிக்காரங்க. எப்படி டைவர்ட் பண்ண பத்தியா? இப்படிதான் டைவர்ட் பண்றாங்க. ஐயா, ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணமாக பல மாவட்டங்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. அரசு முறை பயணமா அவர் எப்பவுமே இந்த டெல்லி, ஹாங்காங் அந்த மாதிரி தானே போயிட்டு வருவாரு. இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் போவாரு. இப்பொழுது வேலூர் மாவட்டத்துக்கு நேற்று போயிருந்தாங்க, ட்ரெயின்லயே போயிருந்தாங்க. ட்ரெயின்லயே போயிருந்தாங்க. இப்பொழுது என்னன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு போயிருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. நலத்திட்டங்கள்லாம் வழங்கி நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க மக்களுடைய அன்பெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்காரு. அப்படியாக திருப்பத்தூர் மாவட்டத்துல பல நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து விட்டு பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள். என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான கூட்டம், இளைஞர்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் மொத்த கொண்டு வந்துருக்கீங்க. எவ்வளவு 200 நோட்டு செலவாயிருக்கும்? தேவலாம் பேசாதீங்க, செலவாயிருக்கும்ல. நல்ல கூட்டம் வந்திருக்கீங்க. என்ன பாக்குறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 26 மட்டும் கிடையாது, 31, 36, 41, 46 அப்படியே நீண்டுகிட்டே போகும் திராவிட மாடல் ஆட்சி. கோடிக்கணக்கா சொல்றாரா? புரியல. கோடிக்கணக்குகளை சொல்றாரா? ஆட்சி நீண்டு கொண்டே போவுங்க. நம்மளை எதிர்க்க யாருமே இல்ல. பார்க்கும்பொழுது அப்படிதான் தெரியுது, களம் நமக்கு சாதகமா இருக்கு. 26, 31, 36, 46, 40 அப்படியே போயிட்டே இருக்கும். ஐயா ஏவே வேலு அவர்கள் தான் இங்க பொறுப்பு அமைச்சரா இருக்காரு. ஓகே, இப்ப எனக்கு சின்ன சந்தேகம். பொறுப்பு அமைச்சர், சிறப்பு அமைச்சர். சரி, ரைட், இருந்துட்டு போட்டோம். 2026ல சின்னவர் தான் முதலமைச்சராக போறா சொல்றாங்க. சின்னவர் 2026ல முதலமைச்சர்னா துணை முதலமைச்சரா யாராவா? அதான் ஆல்ரெடி கொண்டாந்து வச்சிருக்கலாம் அறிவாலயத்துல இன்பநிதி ஐயா.
தேவையெல்லாம் பேசாதீங்க. நாங்க அறிவாளைன்னு மொட்டையா சொல்றேன். நீங்க அவரையும் நான் வந்து அரியணை ஏத்தி பாத்துட்டேன்னா சந்தோஷமா மரணிச்சிருன்னு ஒருத்தர் சொன்னாரு, விபி ராஜன் ஒருத்தர். முன்னாள் எம்எல்ஏ நினைக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி வந்து நடக்கணும்ல. அப்போ 26ல இவர் முதலமைச்சர், 36ல அவர் முதலமைச்சர், 46ல அவங்களுடைய வழி முதலமைச்சர், இப்படி வாரிசா வந்துகிட்டே இருந்தா ஒரு தமிழ்நாடு மன்னராட்சி. ஸ்டாலினைய வந்து வாரிசு அரசியல் தான் சொல்றாருன்னு சொல்ல வரீங்களா நீங்க? அப்படி கிடையாது. அவர் வந்து திராவிட மாடல் அரசு தான் சொல்றாரு. திராவிட மாடல் அரசு அப்படின்றது நீண்டு கொண்டே போகும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இப்போ அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் அவர் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அண்ணா இந்த வாரிசு அரசியல போய் என்ன சொன்னாரு, தயவு செஞ்சு போய் படிங்க, திமுக காரங்களா படிங்க. அண்ணா யாரு? அண்ணாதுரை அவர்கள் திமுக உருவாக்குனவர், திமுகவுடைய ஒரு நிறுவனர். அவரே மறந்துட்டீங்களா? அவர் வந்து காட்டு ராஜாங்கம்னு சொல்லியிருக்காரு, குடும்ப அரசியல அதை தயவு செஞ்சு படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இப்போ வந்து அறிவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறது யாரு? ஸ்டாலின் அவர்கள், ஐயா கருணாநிதி அவருடைய மகன். அவர் கூட இருக்கிறது யாரு? டிஆர் பாலு அவர்களுடைய மகன் டிஆர்பி ராஜா. ஸோ இப்படி வாரிசா வந்துகிட்டே இருந்தா திமுக வாரிசு அரசியல் தான் இருக்கு. அந்த கட்சி எதுக்கு ஆரம்பிச்சோமோ அதனுடைய நோக்கமே நம்ம செஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்காரு. நெல் கொள்முதல் பண்ணிட்டாங்க, ஆனா இன்னும் அதற்கான தொகையை தராமல் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்கனவே நம்ம சைட்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை, ஆனா நாங்க 128 கோடி ரூபா தான் கொடுப்போம் அப்படின்னு அதை வேற கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பணத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் சாலை மறியல் செய்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடியே வந்து இந்த மாம்பழம் பிரச்சனை இருக்கு. மாம்பழம் கொள்முதல் பண்ண மாட்டாங்க, குறைந்த விலையில் தான் கிடைக்குது. அதனால வந்து மாம்பழ விவசாயிகள் ரொம்ப வேதனையில இருக்காங்க. ரொம்ப பிரச்சனை. மாம்பழம் வந்து ரொம்ப சல்லிசா கிடைக்குதுன்னு உடனே அதெல்லாம் வாங்கி இல்ல நஷ்டப்பட்ட மாம்பழத்தை எல்லாம் வந்து ஏரியில வெட்டி மீன்களுக்கு இறையா போட்டுட்டு இருக்காங்க. மனுஷன் சாப்பிடுறதுக்கு மாம்பழம் இல்லைன்ற காலம் போய் மீன் சாப்பிடுறதுக்கு மாம்பழம் போடுற அளவுக்கு மாம்பழம் அதனுடைய விலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவின் காரணமாக அதை வந்து கண்டுக்காம விட்டாங்க. அந்த விவசாயிகள் இப்பொழுது தவித்து கொண்டிருக்காங்க. பல விவசாயிகள் நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த நெல் கொள்முதலையும் போன மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு 2 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நெல் கொள்முதல் பண்ணினதுக்கு பிறகும் கடந்த மழையில பாத்தீங்கன்னா அந்த நெல் எல்லாம் முளைச்சு போய் அந்த அழுகி போய் அப்படிலாம் வந்து இது அரசாங்கத்தினுடைய புது திட்டம். என்னன்னா அதை எடுத்து நாத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நடரத்தை விட்டுட்டு அது கமிட்டிலே வந்து முளைச்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா கொண்டு நடலாம்ல. நெல் கொள்முதல் கோடவுன்லயே வந்து முளைக்க வைக்கிறது, அங்கேயே நம்ம முளைச்சிட்டா கொஞ்சம் ஈஸியா நடலாம்ல. ஆனா 500 கோடி இதுதான் வந்து புது திட்டம். இது பூச்சிக்கொல்லி அந்த ஏதோ ஒரு பூச்சி இருக்குமே, அது கொல்லும் நவீன மிஷின்ற மாதிரி, மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின்ங்கிற மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இன்ன வரைக்கும் தரப்படல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள தந்துரும் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. இதனால பெரிய அளவு நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் வியாழக்கிழமை வந்து அவருடைய தைலாபுரம் தோட்டத்துல பேட்டி கொடுக்கறது வழக்கம். வெள்ளிக்கிழமை நாயகனாக எப்படி ஜெய்சங்கர் இருந்தார், அது மாதிரி இவர் வியாழக்கிழமை நாயகன். இந்த வியாழக்கிழமையும் வந்து பேட்டியே கொடுத்திருக்காரு. தடலடியாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு முக்கியமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் பாணியில என்னுடைய இறுதி காலம் வரை இந்த கட்சிக்கு நான் தான் தலைவராக இருப்பேன், செயல் தலைவராக வேணும்னா ஸ்டாலின் போல வந்து அன்புமணி நீடித்துக் கொள்ளட்டும், ஆனா ஸ்டாலின் மாதிரி அமைதியா இருக்கணும், அதை வேற சைலண்டா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி இருக்காரு. ஐயா நீங்க சிங்கம் தான், உங்களுடைய கால்களும் பழுதுபடல, உங்களுடைய சீற்றமும் குறையவில்லை, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக இப்படி வந்து இளம் தலைமுறையை வந்து வருவதை தடுப்பது நியாயமா? அதெல்லாம் கிடையாது. என்னோட இறுதி காலம் வரை நான் தான் இங்க வந்து தலைவராக இருப்பேன் அப்படின்ற ரொம்ப தடலடியாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த முருகர் மாநாட்டுல வந்து ஈவேராவையும் அண்ணாவையும் வச்சு ஒரு படம் வீடியோ போட்டிருந்தாங்க, பிள்ளையார் சிலை உடைக்கிற போராட்டம், அதெல்லாம் விமர்சிச்சு போட்டிருந்தாங்க இல்லையா? அது குறித்து வந்து கேக்குறாங்க. அப்ப கேட்கும்பொழுது என்ன சொல்றாருன்னா, அது வந்து பண்ணிருக்க கூடாது, ஏன்னா மாற்று கருத்து இருக்கும்போது அப்படி விமர்சிக்க கூடாது, மாற்று கருத்து உள்ளவங்களை இந்த மாதிரி அப்படின்னு வந்து அவரு விமர்சிக்காம வந்து பேசியிருக்காரு. அதன் பிறகாக பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஜி.கே. மணி ஐயாவுடைய மகன் பதவி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து முகுந்தன் அவர்களுக்கு பதவி கொடுத்தாங்க, இளைஞரணி பதவி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏன் அன்புமணி ஏற்க மறுத்தாரு, என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள அப்படின்னு வந்து. இது போக அந்த அருள்ன்ற எம்எல்ஏ வரை இப்ப வந்து பதவியில இருந்து நீக்கி இருக்கிறாரு. ஆமா, அதுல வந்துட்டு எனக்கு என்னுடைய பதவியை நீக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு எம்எல்ஏ அருள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இல்லையா? முதல்ல இதுல முடிப்போம். இவங்க இளைஞரணி பொறுப்பு கொடுக்கும் போது ஏன் நீங்க வந்து அன்புமணி அவர்கள் ஏற்காம இருந்தாரு அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ஐயா சொல்றாரு, யாம் ஒன்றும் அறியேன் பராபரமே, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ போய் அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்க போய் ஐயா சொல்றாரு. ஐயா நீங்க தானே எல்லாமே, நடுநாயகமே நீங்க தானே, உங்களுக்கு தெரியாம இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா இந்த வியாழக்கிழமை எதையோ ஒண்ணு கொளுத்தி போட்டிருக்காரு. ஆக பாமகவில் கலைபுரங்களுக்கு பஞ்சமில்லை, ஆனால் ஒற்றுமைக்கு தான் பஞ்சமாக இருக்கிறது. கூடிய விரைவில் பாமக கெட்வெல் சூன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கூடிய விரைவில் அப்படின்னா 2026 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகா? அதுக்கு முன்னாடியே வந்தாதான் கெட்வெல் சூன், இல்லைன்னா அது சூன் கிடையாது, அது மூன்.
விசிக தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. குறிப்பா அந்த போதைப் பொருள் சினிமாவில் வந்துட்டு தமிழ் சினிமாவிலே இந்த மாதிரி போதைப் பொருள் பழக்கம் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனேயே அது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி தான், அது ரொம்ப மோசமானது தான். அதற்கு வந்து திமுக வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கல, அது வந்து மோசமா இருக்குலாம் நான் சொல்ல விரும்பல. ஏன் விரும்ப மாட்டீங்க? 6 சீட்டு குறைஞ்சிருமா? அது அதிமுக ஆட்சி இல்ல திமுக ஆட்சி, அதனால சொல்ல முடியாது. தோழமை சுட்டல் தான் சுட முடியும். சரி, அதையாச்சும் சுடுங்க. அதுதான் அது சுட்டிருக்காரு. எப்படி சுட்டிருக்காருன்னா, ஏற்கனவே இந்த போதைப் பொருளுடைய அந்த புழக்கங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு தனிப்படையை திமுக உருவாக்கி இல்ல, ஏற்கனவே இருக்கு அதை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கணும், அதுக்கு இன்னும் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி பூசி மொழிகி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் மதுவிலக்கை பத்தி கேட்டிருக்காங்க. சார் மதுவிலக்கு வந்து ஏன் சார் அவங்களால கொண்டு வர முடியல, அதெல்லாம் நம்ம பேச முடியாதுங்க, அது திமுக தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு அவங்ககிட்டயே பழிய போட்டாரு. அதுக்கப்புறமா 6 சீட்டா 7 சீட்டான்னு கேட்ட உடனே ஆனா அதிமுக கூட்டணி பத்தி மட்டும் ஐயா பேசுவார். பேசுவார். இப்போ 2 இலக்கமா 1 இலக்கமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு 3 இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்ல. 3 இலக்கா கூட்டணி சீட்டு 3 இலக்குனா யோசிச்சு பாருங்க. 3 இலக்குனா 3 சீட்டு போல. 3 இலக்குனா குறைஞ்சபட்சமே 100 சீட்டு நீங்க வாங்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். மக்கள் நல கூட்டணிலேயே ஐயாவுக்கு கிடைச்சது வெறும் 25 சீட்டு தான். சரி பரவாயில்ல. அதுக்கு பிறகு வந்து அண்ணாவையும் ஈவேராவையும் அந்த முருகர் மாநாட்டில் விமர்சிச்சாங்க இல்லையா, அதை பத்தி கேட்ட உடனே ஆமா விஜய் இதெல்லாம் கேட்டாரா, விஜய் எல்லாம் ஏன் கேட்கல, அவருடைய கொள்கை தலைவர்னு சொல்றாரு ஈவேராவை, ஏன் அவர் வந்து கேட்கல அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ரொம்ப லாஜிக்கான கேள்வி. ஆனா ஐயா வந்து மற்ற கட்சிகளை கேட்கும்போது ரொம்ப லாஜிக்காவும் அப்படி கிடுக்குப்படியாவும் கேட்பாரு. ஆனா இவரே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈவேரா அவர்களை விமர்சித்து அவருடைய இதழ்கள் எழுதினாரு. அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. சோ விடுதலை சிறுத்தைகள் என்பது இப்போதைக்கு சீட்டுக்கான சிறுத்தைகளாக மாறி இருக்கு என்பது சோகம் உள்ளபடியே. நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கைது பண்ணியிருந்தாங்க. ஆமா, இப்பொழுது வந்து நடிகர் கிருஷ்ணா அப்படின்றவரையும் கழுகு படத்தில் நடிச்சிருந்தாரு. அவரை வந்து இப்பொழுது காவல்துறை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. அவரும் இதுல வந்து உடைந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விசாரணை வந்து போயிட்டு இருக்கிறதாக தகவல்கள் கிடைக்குது. இன்னும் இந்த பட்டியல் நீளும் அப்படின்னு வந்து காவல்துறை சொல்றாங்க. பெரும் புள்ளிகள் இதுல வந்து இதை பயன்படுத்துறாங்க. அதாவது அவங்களோட நடிச்ச நடிகைகள், இயக்குனர்கள், கூட வேலை பார்த்த ஸ்டண்ட் மாஸ்டர் யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே கன்னட சினிமாவை ஆட்டி படைத்த அந்த போதை புயல் அது இப்போ தமிழ் சினிமாவிலையும் வீச ஆரம்பிச்சிருக்கிறது உள்ளபடியே சோகமாக தான் இருக்கு. இன்னும் யாரெல்லாம் வந்து சிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இதற்கிடையே வந்து ஐயா சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் பாவங்க, உள்ளபடியே ரொம்ப எனக்கு தெரிஞ்ச பையன் பாவங்க, அவர் வந்து இந்த மாட்டிக்கிட்டார், தெரியாம போய் சிக்கிக்கிட்டார் அப்படின்னு வந்து ஐயா சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆனா சீமான் அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்றாரு, எனக்கே தெரியும் நிறைய பேர் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இப்பொழுது என்ன டாக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா துறைக்குள்ள இந்த போதை பழக்கம், நீங்க போதை பழக்கம் சொன்ன உடனே இந்த மது சிகரெட் நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் கிடையாது, கொக்கைன். அதை தாண்டி அடுத்த லெவல்ல போயிட்டு இருக்கு. அது போல வந்து போதை வஸ்துக்களை வந்து சினிமா துறையில நீங்க நினைக்கக்கூடிய, நீங்க ரசிக்கக்கூடிய முன்னணி 3 எழுத்து நடிகர் ஒருத்தர் எல்லாம் இருக்காரு. அவர் தலைமறைவுன்னு சொல்லி இந்த துண்டை போட்டுலாம் வந்து அது என்ன நமக்கு தெரியாது. நிறைய நடிகர்கள், நிறைய நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இதுல வந்து இது பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது. தமிழ் சினிமா ஒழுக்கமான ஒரு சினிமாவுக்கு பேர் போனது. அதனால அப்படியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் இருக்காது. நாம நம்புவோம் நம்முடைய நடிகர்களை. காவல்துறை சொல்லட்டும். அதனால காவல்துறை வந்து இப்போதைக்கு சினிமா வட்டாரத்தை கண்காணிக்க தொடங்கி இருக்காங்க. கூடிய விரைவில் வெளிவரும். நான் இந்த நேரத்தை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், ஒண்ணுதான். ஐயா துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு, அவர் வந்து சரக்கு வாங்கி அடிக்கும் போது கிக்கு பத்திர இன்னும் மாறி சரக்குகளுக்கு போக தான் செய்வாங்க, கள்ளச்சாராயம்லாம் வாங்க தான் செய்வாங்க. அதனால சரக்கு வந்து கிக்கா நம்ம வந்து வித்துட்டோம் வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கிடையாது. அதனால கிக்கான சரக்குகளை டாஸ்மாக்குகள் வழங்கும்படி இதன் மூலமாக ஒரு கோரிக்கையை வச்சிடறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.